Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 18வது மேட்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேட்ச் யாரா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ். திரும்பவும் சொல்றேன், இந்த டீம்ஸ் எல்லாமே டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. கிராண்ட் லீக் பிளே பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீம்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபேண்டசி நாலேஜ்ல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல வின்னிங்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே டெமோ டீம்ஸ். ஆக்சுவலி இந்த டீம்ல இருந்து கடைசி லாஸ்ட் மினிட்ஸ்ல நானே 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன். லைனப்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த 11 யாராவது இல்லை அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மாத்தி நான் வந்து குரூப்லயும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெமோ டீமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டெமோ டீம்ஸ். அதுல இருந்து 1 or 2 பேர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதே டீமை எல்லாருமே ட்ரை பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் தானே. 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணுங்க. டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை, TDS சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன் அண்ட் துரு ஜூரல், இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அதன் அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், பிரியன்ஸ் ஆர்யா, கிளென் மேக்ஸ்வெல், பந்திது அசரங்கா, யஸ்வந்தர் சகல், லாக்கி ஃபெர்குசன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு வந்து கேப்டன் ஆகும். நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கோம். கேப்டன் ஆப்ஷனுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கோம். கொஞ்சம் அதுலேயே ஸ்லைட்லி சேஞ்சஸ் நீங்க வந்து ஒரு சேஃபா ட்ரை பண்றதா இருந்தா நீங்க ஹர்ஷதீப் சிங்கு கூட நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல துரு ஜூரல், ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், கிளைன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், பந்திது அசரங்கா, ரியான் பராக், மார்க்கோ யான்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம கேப்டனா கிளைன் மேக்ஸ்வெலுக்கும் வைஸ் கேப்டனா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட ஆர்டர் மிடில் ஆர்டர்ல வர்றதுனால கொஞ்சம் அவங்க ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனா தான் இருக்காங்க. ஸோ நீங்க சேஃபா போறதா இருந்தா கண்டிப்பா வந்து இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஸ்லைட்லி ஒரு சின்ன ஒரு சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு கூட நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைஸ் கேப்டனா ஸ்டோய்னிஸ்க்கு கூட இருக்கட்டும். இல்ல அப்படின்னா நீங்க ரியான் பராக் கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது எல்லாமே கிராண்ட் லீக் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்காவே தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல சேஃபா போற இடத்துல டீம் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல 3வது டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர்லயும் பேட்டிங் ஆப்ஷன்ல ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், அடுத்ததா பிரியான்ஸ் ஆர்யா, கிளைன் மேக்ஸ்வெல், பந்திது அசரங்கா, தென் ரியான் பராக், யஸ்வந்தர் சகல், லாக்கி ஃபெர்குசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இந்த டீமுக்கு நம்ம சஞ்சு சாம்சனுக்கு கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அடுத்ததா 4வது டீம் விக்கெட் கீப்பர்ல சஞ்சு சாம்சன் அண்ட் துரு ஜூரல், சிம்ரான் ஹெட்மாயர், நிகில் வாத்ரே, then Glenn Maxwell, Marcus Stoinis and Bந்திது அசரங்கா, யஸ்வந்தர் சகல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு கிளைன் மேக்ஸ்வெலுக்கு கேப்டனாகவும் பந்திது அசரங்காவுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த டீமுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்றதா இருந்தா நீங்க மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு கூட ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு லைக் சஞ்சு சாம்சனுக்கு கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 5வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன் அண்ட் பிரப் சிம்ரன் சிங் 2 பேத்தையும் எடுத்திருக்கும். பேட்டிங் ஆப்ஷன்ல நிகில் வாத்ரே மட்டும். அதாவது ஆல்ரவுண்டர்ல நிதிஷ் ராணா, பந்திது அசரங்கா, ரியான் பராக், மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சகல், லாக்கி ஃபெர்குசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஹர்ஷதீப் சிங்குக்கு வந்து கேப்டனாகவும் நம்ம யஸ்வந்தர் சகலுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அதுல நீங்க இன்னொரு கேப்டன் ஆப்ஷனா நீங்க லாக்கி ஃபெர்குசன் கூட இந்த பர்டிகுலர் டீமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 6வது டீமை பொறுத்த வரைக்கும்
பிரப்சிம்ரன் சிங் அண்ட் துருவ் ஜூரல் ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல. தென் நெகில் பாத்ரே அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல. ஆல்ரவுண்டர்ல கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் நிதிஷ் ராணா. பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா அண்ட் ஹர்ஷதீப் சிங். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதுல கொஞ்சம் ஒரு சேஃபான ஆப்ஷனா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நெகில் வேத்ரேக்கு பதில் அந்த இடத்துல நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம ஒரு கிராண்ட் லீக் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததா ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல சஞ்சு சாம்சன் அண்ட் துருவ் ஜூரல் ரெண்டு பேர் வந்து விக்கெட் கீப்பர்ஸ்ல. பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நெகில் வேத்ரே. ஆல்ரவுண்டர்ல நிதிஷ் ராணா, பந்திது அசரங்கா, மார்க்கோ யான்சன். பவுலரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா, லாக்கி ஃபெர்குசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இது வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. இந்த பர்டிகுலர் டீமுக்கு சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல நம்ம லாட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். சந்தீப் சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ், நெகில் வேத்ரே ஒரு லோ பர்சன்டேஜ், துருவ் ஜூரல் ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. தென் அடுத்ததா மார்க்கோ யான்சன் முதற்கொண்டு லோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஸோ இந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு லோ பர்சன்டேஜ் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கா எடுத்திருக்கிறதுனால நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ஓரளவு சேஃபான ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கோம். அடுத்ததா எட்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நெகில் வேத்ரே பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல. ஆல்ரவுண்டர்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிதிஷ் ராணா அண்ட் மார்க்கோ யான்சன். தென் யஸ்வந்தர் சகல், லாக்கி ஃபெர்குசன், துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா அண்ட் ஹர்ஷதீப் சிங். இந்த டீமுக்கு வந்து நம்ம நிதிஷ் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நெகில் வேத்ரே அவருக்கு வந்து ஒரு கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரிஸ்க் தான். நெகில் வேத்ரே இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்தினாங்க. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா ஆனார். பட் செகண்ட் டவுன்ல வராரு. மேபி டாப் ஆர்டர்ல ஏர்லியோ 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நெகில் வேத்ரே வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூட சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்ல ஒரு உருவாக்கிடும். கிராண்ட் லீக் காம்பினேஷன் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இதுல ஸ்ரேயஸ் ஐயருக்கு கூட நீங்க கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெகில் வேத்ரே ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் சம்டைம்ஸ் வராம கூட போயிடலாம். அதனால ஸ்ரேயஸ் ஐயர் கம்பல்சரி உள்ள ஆடுவாருங்கிறதுனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு கூட நீங்க கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வைஸ் கேப்டனுக்கு நீங்க சஞ்சு சாம்சன் சேஃபான ஆப்ஷனா தெரிவாரு. பவுலிங்ல நீங்க சகலுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஒன்பதாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல சஞ்சு சாம்சன் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ரெண்டு பேர்த்தையும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும். ஆல்ரவுண்டர்ல கிளென் மேக்ஸ்வெல், நிதிஷ் ராணா அண்ட் ரியான் பராக். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகல், சந்தீப் சர்மா, லாக்கி ஃபெர்குசன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த டீமுக்கு கிளென் மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் தென் லாக்கி ஃபெர்குசனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கிளென் மேக்ஸ்வெல் மேபி 2 ஓவர் போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் எடுத்து தென் பேட்டிங்ல வந்து ஒரு 30 ரன் குயிக்கா ஆடினார்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாருங்க ஒரு காம்பினேஷன்ஸ்ல இந்த டீம் உருவாக்கி இருக்கும். லாக்கி ஃபெர்குசன் டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங்குக்கு கூட அவர் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால ஒரே ஓவர்ல 2-3 விக்கெட் கூட எடுக்கலாம். ஸோ அதனால ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நீங்க சேஃபா போறதா இருந்தா லைக் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் எல்லாத்துலயுமே. விக்கெட் கீப்பர்ஸ்ல அடுத்ததா 10வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல துருவ் ஜூரல் மட்டும். தென் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல நெகில் வேத்ரே, ஜெய்ஸ்வால் அண்ட் பிரியான் சாரியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ரியான் பராக். ஆல்ரவுண்டர்ல சந்தீப் சர்மா, லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இவங்க எல்லாமே பவுலிங்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ரியான் பராக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். ஸ்டோனிஸ் சொல்ற மாதிரி இந்த 2 ஓவர் தென் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ், தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் சரி சூப்பரான ஆப்ஷன் இருக்கும். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க பஞ்சாப் அப்படின்னா நீங்க ஸ்டோனிஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் கடைசி 5 ஓவர் to 6 ஓவர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிடுவாரு. ஒரு 30 ரன் வரைக்கும் அடிப்பாரு. தென் செகண்டா போல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இவருக்கு அதிகம். இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மேபி பாசிபிலிட்டிஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே டெமோ டீம்ஸ். இந்த டீம்ஸை நீங்க போடும்போது இப்போ இந்த டீம் போட போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டீம் போடுறீங்க. இதுல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னா கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன், ஃபெர்குசன் வைஸ் கேப்டன் இருக்கு. இதுல சொன்ன மாதிரி அவரோட டவுன் ரொம்ப மிடில் ஆர்டர்ல வருது. சம்டைம்ஸ் பேட்டிங் வராம கூட போக சான்சஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஒரு பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டனோ வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ்ல யோசிக்கலாம். இல்ல இந்த இடத்துல நிதிஷ் ராணா தேவைப்படாது, ஸோ அவருக்கு பதிலாக நம்ம ஹெட்மயரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. இதுக்காக தான் இந்த டெமோ டிப்ஸ். இந்த டெமோ டிப்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்றப்போ
டீமும் இதுல இருந்து டிஃபர் ஆகும், மல்டிபிள் காம்பினேஷன்ஸா உங்களுக்கு உருவாகும். தென் உங்களோட நாலேஜுக்கு நீங்களா டீம் போட்ட மாதிரி ஆயிட போகுது. இதை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதுல இருந்து ஒரு பிளேயரை மாத்தி நீங்க 1 or 2 பிளேயரை மாத்தி நீங்க டீம் காம்பினேஷன்ஸ் உருவாக்கும் போது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் டீம்ஸ் காம்பினேஷன்ஸ் உருவாக்குறப்போ ஒரு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி டெமோ டீம்ஸ் பாக்குறப்போ அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்றப்போ ஒரு டீம் அன்னைய நாள் நம்மளோட நாளா இருக்கிற பட்சத்துல ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நல்ல ஹியூஜ் மணியை வின் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், எல்லாமே டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த டீமே ஓகே, நான் இதே டீம் ஓட போறது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னா இதெல்லாம் டெமோ டீமா கன்சிடர் பண்ணி 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணுங்க, பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஃபேண்டசி ப்ளே பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெமோ டீம்ஸ் இதுல இருக்கு, இதை பார்த்து 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.